அவர் போறாரு. சரியா? போய் நின்றுட்டு அப்படி பார்த்தாருங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு சொல்றார், டாக்டர் பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்கோ, அவங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசுறேன். சரி, ஆரம்பிக்கிறார் பேச்ச. ஆல் ஆஃப் யூ ஹாப்பி விமென்ஸ் டே. அது என்னன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ஒரு மரியாதை இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, ஆண்கள் பெண்களுக்கு எப்படி உடல் பற்றிய சிந்தனை, அவர்களுக்கான கற்பிதங்கள் ஆரம்ப காலம் முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஆணுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மரியாதை அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்களும் நமக்கு முன்னால் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் குறைய முடியாது. அவர் சொல்றார் நீங்களாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்கோ. அவருக்கு பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு. அதுல இருந்து அவர் அதான் எடுத்துட்டு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் சொன்னாங்கோ, நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் மேடம், அவங்க பேரை சொல்றாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெல் ஹர் நேம். மேடம், நீங்கெல்லாம் அழகா இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த நேரம் அந்த மனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அப்பவே புரிஞ்சு போச்சு அவருக்கு வலதுபுறத்துல, அன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், சனி, நான் உட்கார்ந்துருக்கேன் வலதுபுற சனி, நான் உட்கார்ந்துருக்கேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மேடம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் நான் தான் சொல்லணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நான் தான் சொல்லணும் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரா. எனக்கு ஏறுது தலையில. நேரா போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன். சார், நான் எப்பவுமே பெரியவர்களை அவமானப்படுத்த மாட்டேன். என்னுடைய சுயமரியாதைக்கு, என் மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கக்கூடிய பாலினத்திற்கு யாரேனும் சுயமரியாதை இல்லாத கருத்துக்களை சொன்னால் உள்ளம் பன்றி மாதிரி அப்படி போயிட்டு நிக்கிற வழக்கம். போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க கில்லி படம் பார்த்திருக்கீங்க சார், கில்லி படம் பார்த்து இதை புரிஞ்சுக்கோ பிள்ளைங்களா, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நான் அங்கே கொடுத்த போர்க்குரல் என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம். அவன் சொல்றாரு, நான் சொன்ன போய் கில்லி படத்துல ஒரு கேரக்டர் பிரகாஷ் ராஜ்னு ஒரு கேரக்டர் வரும். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார்,